எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவருக்கு சிறு வயதிலேயே ஒரு 28 வயது முடிந்து 29 வயது ஆரம்பிக்கும் போது இவருக்கு திருமணம் ஆகிவிட்டது. இவருக்கு திருமணமாகி ஒரு வருட காலத்திலேயே அவருக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்து இருக்கிறது. இவருடைய ஜாதகத்தில் ராசி லக்கணத்திற்கு 7ஆம் இடம், ராகு கேது சனி செவ்வாய் இவர்களுடைய தொடர்பு இருக்கிறது. இருந்தாலும் அந்த சுபத்துவம் ஒரு விதிவிலக்கு என்ற அடிப்படையில் அந்த குரு பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பை பெற்று சுக்கிரனுடைய தொடர்பை பெற்று இருக்கும்பொழுது அந்த பாவகிரகங்களுடைய தொடர்பு இருந்தாலும் அந்த சுபத்துவ கிரகங்கள் அதை சுபத்துவம் படுத்தி அந்த சிறு வயதில் ஒரு 29 வயதில் இவருக்கு அந்த திருமணத்தை கொடுக்கிறது. அதே மாதிரி அந்த குழந்தை பாக்கிய அமைப்பும் அந்த சுபத்துவத்தின் அடிப்படையில் அந்த குழந்தை பாக்கிய அமைப்பை தருகிறது. இவருடைய ஜாதகத்தில் அந்த கிரக நிலை எதன் அடிப்படையில் இருந்தால் இவருக்கு இதுபோல் அமையும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 22/7/1997 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் 9:45 காலையில் பிறந்துள்ளார். இவர் ஆண் ஜாதகர். இவர் கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதமாகும். இவருடைய லக்கணம் சிம்ம லக்கணம். லக்கணத்திலே ராகு சுக்கிரன், 2இல் செவ்வாய், 6இல் குரு, 7இல் சந்திரன் கேது, 8இல் சனி, 12இல் சூரியன் புதன். இவர் பிறக்கும்போது செவ்வாய் திசை 1 வருடம் 5 மாதம் 20 நாட்கள். அதன் பிறகு ராகு திசை ஒரு 18 ஆண்டு காலம், குரு திசை அதன் பிறகு ஒரு 16 ஆண்டு காலம். 35 வயது 5 மாதம் 20 நாட்கள் வரைக்கும் அவருக்கு குரு திசை தான் நடக்கிறது. இவருக்கு வயது தற்போது 29 வயது முடிந்து 25 நாட்கள் ஆகிறது. இவருக்கு நடப்பு குரு திசையில் சுக்கிர புத்தி நடக்கிறது 24/7/2027 வரைக்கும். இவருக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு கேது அமர்ந்திருக்கிறது. இருந்தாலும் லக்கணத்திலேயே சுபகிரகமான சுக்கிரன் அமர்ந்திருக்கிறது. 3ஆம் அதிபதி சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். அதேபோல் 12ஆம் அதிபதியான சந்திரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து பௌர்ணமிக்கு மறுநாளான சந்திரன் டிகிரி கணக்கில் விலகி ராகு கேதுனுடைய அமைப்பில் விலகிய அமைப்பில் இருக்கிறார். அதனால் 7ஆம் பாவம் சுபத்துவம், லக்கணம் சுபத்துவம். ராகு கேது இருந்தாலும் சுபகிரகங்களுடைய தொடர்பு இருக்கிறது. அதேபோல் 2ஆம் இடத்தில் செவ்வாய் சனி இவர்களுடைய தொடர்பு இருக்கிறது. இந்த செவ்வாய் 6ஆம் அதிபதி 8இல் அமர்ந்து குடும்பஸ்தானத்தை பார்ப்பது தவறான ஒரு விஷயமாகும். அதற்கு விதிவிலக்கு இந்த லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதியான குரு 6இல் மறைந்து நீச்சமான அமைப்பில் இருந்தாலும் அவர் குடும்பஸ்தானத்தை 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே மாதிரி குடும்ப அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனையும் குரு பார்க்கிறார். அதேபோல் சந்திரனுடைய அதியோகத்தில் இந்த புதன் இருக்கிறார். குடும்பஸ்தானம் சிறப்பான அமைப்பில் இருக்கிறது. சுபகிரகங்களுடைய தொடர்பு இருக்கிறது. 5ஆம் அதிபதி 6இல் இருந்து நீச்ச அமைப்பில் இருந்தாலும் அவர் பெரிதாக பாதிப்பு தரவில்லை. சனி செவ்வாய் இவர்களுடைய ஆளுமையில் கடுமையாக ராகு கேதுக்களால் இவர் பாதிக்கப்படவில்லை. அதனால் குரு தசை சுக்கிர புத்தியில் இவருக்கு 2025ஆம் ஆண்டு 4வது மாதம் அல்லது 5வது மாதம் குரு தசை சுக்கிர புத்தியில் அவருக்கு அந்த திருமணம் நடந்தது. அதேபோல் அதே சுக்கிர புத்தியில் குரு தசை சுக்கிர புத்தி சஷ்டாஷ்டக தசாபுத்தியாக இருந்தாலும் இந்த சந்திரனுடைய அதியோகம் சுபத்துவம் ஒரு விதிவிலக்கு என்ற அடிப்படையில் அந்த குரு தசை சுக்கிர புத்தியில் இவருக்கு 5ஆம் அதிபதியான குரு தசை சுக்கிர புத்தி அவருக்கு அதே மாதிரி அந்த பெண் குழந்தை அமைப்பை அவருக்கு கொடுத்திருக்கிறது. பெண் குழந்தை அமைப்பு இந்த 5ஆம் அதிபதி நேசமாகி இந்த 5ஆம் பாவகத்திற்கு சனி செவ்வாய் இவர்களுடைய தொடர்பு பெற்றிருப்பதால் இவருக்கு அந்த முதல் குழந்தை பெண் குழந்தை அமைப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. இந்த சுக்கிரன் சந்திர அதியோகத்தில் இருப்பதால் அந்த சுக்கிர புத்தியில் அவருக்கு அந்த குழந்தை பாக்கிய அமைப்பை கொடுத்திருக்கிறது. சுக்கிர புத்தியில் அவருடைய அந்தரம் குருவோடைய அந்தரம் வரும். குரு 5ஆம் அதிபதி. அந்த குருவோடைய அந்தரத்தில் அவருக்கு அந்த குழந்தை பாக்கிய அமைப்பு கிடைத்திருக்கிறது. இதுபோல் ராசி லக்கணம் ராசி லக்கணத்திற்கு 2, 7, 8 இவர்கள்லாம் பாவகிரகங்கள் தொடர்பு இருந்தாலும் அந்த பாவகிரகங்கள் குருவினுடைய பார்வையிலும் சந்திரன் சுக்கிரனுடைய சுப தொடர்பு இருப்பிலும் இந்த சனி 8இல் மறைந்து குருவுடைய வீட்டில் அமர்ந்து சுபத்துவத்தன்மை இருப்பதாலும் இந்த செவ்வாய்க்கு குருவினுடைய பார்வை அமர்ந்திருப்பதாலும் இந்த செவ்வாயே இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி. அவர் இந்த சந்திரனுடைய முழு பௌர்ணமி அமைப்பில் இருந்து அவர் சுபத்துவப்படுத்துவது அமைப்பினால் சுபத்துவம் ஒரு விதிவிலக்கு என்ற அடிப்படையில் இவருக்கு அந்த 29 வயதில் அவருக்கு திருமணம் நடந்து அந்த குழந்தை பாக்கிய அமைப்பும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். ஒருவருக்கு ராசி லக்கணத்துக்கு 2, 7, 8 குழந்தை பாக்கியம் 5ஆம் இடம் இது எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தால்
அந்த குடும்பஸ்தானம் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருந்து குடும்ப அதிபதி அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு அந்த திருமணம் வந்து தாமத அமைப்பில் இருக்கும். இருந்தாலும் அந்த சுபத்துவம் என்பது விதிவிலக்கு. முழு பௌர்ணமி அமைப்பு சந்திரனால் பார்க்கப்படுவது அல்லது சந்திரனால் சேர்ந்து இருப்பது அல்லது குரு சுக்கிரன் சுபகிரகங்களுடைய தொடர்புகளில் அது விதிவிலக்காக இருக்கும். அதே போல் 1, 5, 9 கேந்திர கோண அதிபதிகளுடைய தொடர்பை பெற்றிருக்கின்ற அந்த பாவகிரகங்கள் ஓரளவுக்கு அந்த நன்மையான விஷயத்தை தரும் நல்ல தசாபுத்தி நடக்கும்போது. மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.